Hello viewers, welcome to Thamizh Saaral. Last class la வந்து நம்ம verbs பத்தி பார்த்தோம் இல்லையா? Verbs னா என்ன? Verbல ஒரு two types நம்ம பார்த்திருப்போம், action verb and stative verb. இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த type transitive verb and intransitive verb. ரெண்டு type of verb வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். First transitive verb னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி verb னா என்னன்றது திருப்பி சொல்றேன். Verb னா action word. Verb னா என்னது? Action word. நம்ம action பண்ற செயல். நம்ம பண்ற செயல் both physically and mentally. அதுதான் என்னது? Verb. இப்போ நம்ம verbல two types இன்னைக்கு பார்க்க போறோம். Transitive verb and intransitive verb. Before seeing transitive verb and intransitive verb, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கணும், subject verb object. அதோடைய agreement பார்க்க போறோம் நம்ம. ஏன் அப்படின்னா இந்த subject verb object இதை பேஸ் பண்ணி இதை பார்த்து தான் இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து transitive verb எது intransitive verb எதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். subject verb object நான் உங்களுக்கு வந்து போன கிளாஸஸில் வந்து சொல்லியிருப்பேன், வேர்ப் எடுக்கும்போதே வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்னு. இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் தெரியறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சே ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ன்றது எப்போவுமே டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். சப்ஜெக்ட்னா என்ன? டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். டூயர்னால் ஒரு செயலை செய்பவர், அதாவது பர்ஃபார்மர் கூட சொல்லலாம் நீங்கள். doer of an action னா ஒரு செயலை செய்பவர் தான் யாரு? சப்ஜெக்ட், பர்ஃபார்மர். verb னா action done by the subject. action done by the subject. இது ஒன்னொன்னுத்துக்கும் லிங்க் இருக்குது, ஒன்னொன்னுக்கும் அதான் சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் னா result of the action. result of the action. ஓகே, பாருங்கள், சப்ஜெக்ட்னா என்ன சொன்னேன்? டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன், ஒரு செயலை செய்பவர், ஒரு ஆக்ஷன் பண்ணுறவங்க தான் யார்? சப்ஜெக்ட். வேர்ப்னா என்ன? ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன் சப்ஜெக்ட், ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட் வேர்ப். யார் ஒரு வேலை அவங்க செய்கிறாங்களே அந்த சப்ஜெக்ட், அது சப்ஜெக்ட் செய்கிற வேலை தான் என்னது? வெர்பு. அந்த சப்ஜெக்ட் செய்கிற வேலையுடைய ரிசல்ட் தான் என்னது? ஆப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட்னா டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன், வேர்ப்னா ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், தே பிளேடு கிரிக்கெட். இது ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், தே பிளேடு கிரிக்கெட். இதில் தே அப்படின்றது அவர்கள், அப்போது இதுதான் என்னது? சப்ஜெக்ட். யார் விளையாடுறா? தே. அப்போ என்ன சொன்ன? சப்ஜெக்ட்னா டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். இப்போ இவங்க யார் வேலை செய்கிறது? தே. அப்போ இது என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்டை குறிக்கிற சிம்பிள் எஸ். ஓகே, என்ன வேலை செய்கிறாங்க? வர்புனா என்ன? ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட் தே என்ன வேலை செய்கிறாங்க? பிளேடு, விளையாடுறாங்க. அப்போ அது ஆக்ஷன், வர்ப். இப்போது ரிசல்ட் ஆஃப் த வர்பு தான் என்னன்னு சொன்னேன்? ஆப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா? என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட். அப்போ அது என்னது? ஆப்ஜெக்ட். புரியுதா உங்களுக்கு? தே பிளேடு கிரிக்கெட்டில் வேலையை செய்கிறவர் சப்ஜெக்ட் தே. என்ன வேலை செய்கிறாரு? பிளேடு, வர்பு. என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட், ஆப்ஜெக்ட். புரியுதா? ஒரு ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை, ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு கொஸ்டின் நம்ம கேட்க போகிறோம். வாட், ஹூம். வாட் அண்ட் ஹூம். இப்போதைக்கு இந்த டிரான்சிட்டிவ் வேர்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எஸ்விஓ, அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சால் போதும். இதோடைய பேட்டர்ன் ஒன்று இருக்குது, எஸ்வி பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது வந்து நிறைய இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக முடித்தா தான் அதுக்குள்ளே போக முடியும். இதை வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன ஆப்ஜெக்டில் ரெண்டு கொஸ்டின் கேட்கணும். வேர்பில் ரெண்டு கொஸ்டின் கேட்டோன்னா ஆப்ஜெக்டை நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த கொஸ்டின், இந்த சென்டென்ஸில் நம்ம கேட்குற கொஸ்டின் என்னது? வாட். வாட் தே பிளேட் கிரிக்கெட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து வாட். இப்போது ஹூம் இருக்குது, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள்.
I gave him chocolates. இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், I gave him chocolates. இதில் யார் சப்ஜெக்ட்டு, யார் வேலை செய்கிறா, ஐ. யார் கொடுக்குறான், ஐ. ஸோ சப்ஜெக்ட். என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ verb. என்ன கொடுக்குறாங்க, வாட் ஐ கேவ் சாக்லேட், இது ஆப்ஜெக்ட். டு whom ஐ கேவ் ஹிம், அவனுக்கு கொடுக்குறேன். அப்போ இதுவும் என்ன தான் ஆப்ஜெக்ட். நான் சொன்னேன் ஹிம் வாட்டும் ஹூமுக்கும் ஆன்சர் கிடைச்சா ஆப்ஜெக்ட் சொன்னேன். இப்போ வாட் ஐ கேவுக்கும் ஆன்சர் இருக்குது சாக்லேட். ஹூம் ஐ கிவ், யாருக்கு நான் கொடுக்குறேன்றதுக்கும் ஆன்சர் இருக்குது ஹிம். அப்போது இது என்ன ஆகும்னா, இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம் நம்ம, டைரக்ட், இன்டைரக்ட். என்ன கொடுக்குறோன்றது வந்து எதில் வரும், டைரக்ட் ஆப்ஜெக்டில் வரும். அதான் வாட்டுக்கு ஆன்சர் கிடச்சா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூமுக்கு ஆன்சர் கிடச்சா அது வந்து என்ன ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? இப்போது இந்த சென்டென்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கேவ் ஹிம் சாக்லேட்ஸில் என்ன கொடுக்குறேன் நான், வாட் ஐ எம் கிவிங் சாக்லேட்ஸ், டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு whom ஐ எம் கிவிங், யாருக்கு கொடுக்குறேன், ஹிம், அவனுக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டை நம்ம எத்தனையாக பிரிக்கிறோம், 2 டைப் ஆஃப் பிரிக்கிறோம், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டில் வரும். யாருக்கு, ஹூமன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சா அது எதில் வரும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வரும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்னா என்னென்னு. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ லைக்டு ஐஸ்கிரீம்ஸ். இதில் என்ன வரும், ஐ சப்ஜெக்ட், லைக் verb, ஐஸ்கிரீம் ஆப்ஜெக்ட். ஓகே. ஐ presented him a book. இதில் என்ன வருது, ஐ வந்து என்னது சப்ஜெக்ட், என்ன பண்ணுறேன், ப்ரெசென்ட் பண்ணுறேன், verb. யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், அவனுக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன ப்ரெசென்ட் பண்ணுறேன், ஒரு புக்கு, டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்னொன்று பாருங்கள், he is writing a book. he வந்து என்னது, அவன், சப்ஜெக்ட். என்ன வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்னது சப்ஜெக்ட். என்ன வேலை செய்கிறான், ரைட்டிங், ஈஸ் ரைட்டிங், verb. என்ன எழுதுகிறான், ஏ புக். ஸோ இதுதான் என்னது SVO பேட்டர்ன். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது இதை பேஸ் பண்ணி வர ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னென்னா, verb with an action. நம்ம செய்கிற செயலுக்கு ஆக்ஷன் இருக்கும், அதுதான் என்னது verb. verb with an receiver. இந்த ஆக்ஷனுடைய ரிசீவர் இருப்பாங்க. verb ஒரு ஆக்ஷன் வேர்பாக இருக்கும், அந்த ஆக்ஷன் வேர்புக்கு ஒரு ரிசீவர் இருப்பாங்க, அதுதான் என்னது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். தட் மீன்ஸ் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, verb with ஆப்ஜெக்ட். verb with ஆப்ஜெக்ட், செய்கிற வேலைக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அதுதான் என்னது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா வேர்ப் கூட என்ன வரும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆப்ஜெக்ட் இல்லாதது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பில் வரும். ஃபார் ட்ரான்சிட்டிவ் எக்ஸாம்பிள் பாருங்கள், she ate the cake. she ate the cake. she வேலை செய்கிறவங்க, சப்ஜெக்ட். என்ன வேலை செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க, verb. என்ன சாப்பிட்டாங்க, கேக். ஸோ ஆப்ஜெக்ட். இப்போ இதில் ஆப்ஜெக்ட் இருக்கா, இந்த சென்டென்ஸில் verb இருக்குது, வேர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்கா, இருக்குது. அப்போ இது என்ன verb, இது ஆப்ஜெக்ட், இது verb. அப்போ வேர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது, அப்போ இது என்ன verb வரும், ட்ரான்சிட்டிவ் verb. புரியுதா? இதுதான் ட்ரான்சிட்டிவ் verb. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரான்சிட்டிவ் verb. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா, ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு verb with an ஆப்ஜெக்ட். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா verb without ஆப்ஜெக்ட். பாருங்க, the rain fell suddenly.
மழை திடீர்னு பெஞ்சுதுன்னு சொல்கிறேன். ரெயின் சப்ஜெக்ட், ஃபெல் வந்து அந்த விழுந்தது. ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்லை. என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது? இல்லை. சடன்லி திடீர்னு மழை பெஞ்சுது அவ்வளோதான் போட்டிருக்கே தவிர இதுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இந்த வர்புக்கு இங்கே என்ன இல்லை? நோ ஆப்ஜெக்ட். அப்போ இது என்ன வர்பு? இன்ட்ரான்சிட்டிவ் வர்ப். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இன்னொன்று பாருங்கள். மை த்ராட் ஹர்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி மை த்ராட் வந்து என்னது? சப்ஜெக்ட். ஹர்ட்ஸ் வந்து என்னது? verb. ஆப்ஜெக்ட் இருக்கா? நோ ஆப்ஜெக்ட். அப்போ இது என்ன வர்பு? இன்ட்ரான்சிட்டிவ் verb. அண்டர்ஸ்டாண்ட்? சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட், ட்ரான்சிட்டிவ் verb அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் verb. இதில் எதுனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணும். தேங்க்யூ.